பிரைஸ் அலாட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஐயோ நான் எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளாகவே இருக்குது, ஐயோ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்னு நினச்சி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 128வது அதிகாரம் 1வது வசனம். Psalm chapter 128 verse 1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed are all who fear the Lord and who walk in his ways. Hallelujah. வேதவசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் தான் பாக்கியவான். நீங்க இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? அநேக கிறிஸ்தவர்களை கூட நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து வேத வசனத்தின்படி வாழாம கர்த்தரை குறித்த ஒரு பயம் இல்லாம நம்ம இந்த மாதிரி தவறு செய்தா கர்த்தர் என்ன தண்டிப்பார், கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள்ல கர்த்தர் என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லி அதை பற்றிலாம் அவங்க புரிந்து கொள்ளாம, அதை பற்றி அவங்க ஒரு கன்சிடரே பண்ணாம நிறைய காரியங்கள்ல துணிஞ்சு சில காரியங்கள், சில பாவமான காரியங்கள், சில கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை கூட செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா செல்வங்கள் இருக்கலாம், பயங்கரமா ஒரு பெரிய ஒரு பவர்ல அவங்க இருக்கலாம், பெரிய ஒரு அத்தாரிட்டியில கூட இருக்கலாம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லாதது போலதான் இருக்கும். ஏதோ ஒரு வியாதியினால, ஏதோ ஒரு பிரச்சனையிலே அவங்க மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில காணப்படுவாங்க. காரணம், அவங்களுக்குள்ள கர்த்தரை குறித்த ஒரு பயமே கிடையாது. கர்த்தர் அன்பான ஒரு தேவன், கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஆனா அதே சமயம் நம்ம வாழ்க்கையில தவறுகள் நம்ம செய்கின்ற பொழுது கர்த்தர் நம்மளை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை ஏதோ ஒரு காரியம் தவறாக செய்கின்ற பொழுது சின்னதா ஒரு தண்டிச்சு அவங்கள சரியான பாதையில வழி நடத்துவாங்க. ஒரு சாதாரண ஒரு தகப்பனே அப்படி அவ்வளோ அக்கறையோடு செய்கின்ற பொழுது நம்மளை படைத்த தேவன், நம்மளுடைய பரமபிதா தகப்பன், அவர் நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள், தவறான காரியங்கள் செய்கின்ற பொழுது அவர் நம்மளை தண்டித்து நமக்கு சரியான காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பயமே இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர்னா எல்லா காரியத்தையும் மன்னிச்சிருவாரு, அவர் ரொம்ப அன்பானவர்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் காட்டுகிற வழியில இந்த வேத வசனத்தின்படி வாழ்கின்ற பொழுதுதான் யார் அப்படி வாழ்றாங்களோ அவங்கள தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்போ நிறைய பேர்லாம் அவங்க நல்ல பெரிய ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க, ஆனாலும் பயங்கரமான பொசிஷனில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க, அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. வெளியே தான் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனையோடு தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. காரணம், அவங்களுக்குள்ள கர்த்தர் இல்லை. அப்படிதானே? கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்கிறது கிடையாது. கர்த்தருக்கு பயந்து வேத வசனத்தின்படி வாழ்கிறதே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம வாழணும்னு சொல்லி இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ அனைத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நம்ம வாழணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் தான் எல்லா விஷயத்திலையும் நான் கீழ்ப்படிஞ்சு செய்யறேனே, இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் என்னுடைய போக்குல நான் செய்யறேன்னு சொல்லி கர்த்தர்கிட்டயே போய் நின்று என்ன செய்வாங்கன்னா டீலிங் பேசுவாங்க. இந்த ஒரு காரியம் மட்டும் எனக்கு பிடிச்சதை நான் செய்துக்கிறேனே, ஏன் ஆண்டவரே நான் இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் பிடிச்சதை செய்து கொள்கிறேனே சொல்லி அவங்க கர்த்தர்கிட்ட கேட்டு அவங்க பெற்றுக்கொள்வாங்க. கடைசி அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு வேதனையாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைச்சு நீங்க கவலையோட நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஏற்ற காலம் வரும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கொடுப்பாரு. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லா மக்களும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, எப்படி இவங்க இப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறினாங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்க ஆச்சரியப்படுகிற வகையில
கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து தீமையை விட்டு விலகி நீங்க வாழ்கிறதுனால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளில் பிள்ளைங்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே இயேசப்பா, உங்களுக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி ஆண்டவரை கீழ்ப்படிந்து வாழ தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே இயேசப்பா, வேத வசனத்தின்படி வாழ நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவன். ஆண்டவர், நீங்க தகப்பனே இயேசப்பா கிருபைகளை கொடுங்க. நீங்க பிள்ளைங்களுக்கு பலனை கொடுங்க. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரை கிருபை கொடுங்க, பலன் கொடுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். God bless you. Have a wonderful day.